நம்ம வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரீடியன்ட் வச்சே ஒரு சூப்பரான எக் மசாலா பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் ஃபீலிங். பன்னீர் பட்டர் மசாலா மிஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு சில்லி பவுடர் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இத வந்து எக்ஸ வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ எக்ஸ் பர்ன் ஆயிறக்கூடாது, ரொம்பயும் ஓவர் குக் ஆயிறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/2 செகண்ட் வச்சு எடுத்தா போதும். அதே பேன்ல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 7, 8 முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. அதே பேன்ல கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து, தக்காளி சேர்த்து இந்த எக் மசாலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வேற எதுவுமே சேர்க்கல. எல்லாமே வந்து வீட்லயே அரைச்ச மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால கடைசி நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் இந்த மசாலா கூட கோட் பண்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து நல்லா கெட்டியா வரணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப வந்து கிரேவி மாதிரி வராது. மல்லி இலைய பொடிசா சாப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் கிரீம் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றனால இந்த எக் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ரைஸ்க்கு வந்து இத வச்சு சாப்பிடுறீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் கிரீம வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. நான் இது எப்போதுமே பிளைன் குஸ்காக்கு தான் வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது கூடவே ஃபைனலா கஸ்தூரி மேத்தி, கூடவே வந்து சில்லி பவுடர் லைட்டா கார்னிஷிங்க்கு வந்து சேர்த்திருக்கேன். வீட்ல ஒண்ணுமே இல்லனாலும் பரவாயில்ல. முட்டைய வச்சு இப்படி சூப்பரா கிரேவி பண்ணி அசத்திடலாம். இனி சப்பாத்தி, ஃபுல்கா, பரோட்டாக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க.